விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்று மூலாதாரத்து மூன்றலு கணலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரற்று நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி. விருச்சகம், கவலையே, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப துன்பம், எங்கே போனாலும் தடை, எங்கே போனாலும் தேக்கம், எங்கே போனாலும் சிரமம், ஒன்றுமே சரி வரலன்னு சின்ன கல்யாணம் ஆகலப்பா நேத்திக்கு வரையும் சொல்கிறாங்க. இந்த விருச்சகம், கும்பம், தனுசெல்லாம் இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன தான் இருக்குன்னு தெரியல. இன்னும் ஆய்வு பண்ணணும், இன்னும் நான் படிக்கலை, இன்னும் படிக்கணும். உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். வயசு ஒரு பக்கம் பண்ணணும், படிக்கணும். அப்போ விருச்சிகத்துக்கு அப்பா இப்போ தாண்ட விமோச்சனம். விருச்சிகத்துக்கு விமோச்சனம் எந்த வகையில்? குரு வகையில் விமோச்சனம். குரு பார்க்குறாருல, 7ஆம் பார்வை பார்க்குறாரு. குரு 7ஆம் பார்வை பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி. குரு பார்த்தால் பச்சை கொடி காட்டினா தான் திருமணம் நடக்கும். பச்சை கொடி காட்டினா தான் திருமணம் நடக்கும். குருபலம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். குருபலம் இருந்தால் தான் ஒரு வல்லுநராக வர முடியும். குருபலம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரியாக வர முடியும். குருபலம் இருந்தால் தான் யோக பலத்தை கொடுக்கும். இதை விட என்ன வேணும்? அப்போ விருச்சிகத்திற்கு நிச்சயமாக இந்த திருமணம் ஆகாமல் இருந்தால், திருமணம் ஆகாதவங்க, புத்திர பாக்கியம், தொழில் நலிவடைந்தது, எல்லாத்துக்கும் ஒரு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதத்து உண்டு. ஆனி மாதம் திருமணம் நடக்குது, ஆனி மாதம் எல்லா வைபவமும் நடக்குது. காரில் வரும்போது கூட சொன்னாங்க, சுவாமிஜி ஆனி ஆடியில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் தவறு. உங்கள் யோக பலம், உங்களுக்குரிய நாள் எந்த நாள் அந்த நாளில் செய்யுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. புரட்டாசி ஆகாது, மார்கழி ஆகாது, மற்ற மாதங்களில் நீங்கள் செய்யறதில் தவறு ஏதும் கிடையாது. யோக பலம் பார்த்து, தாராபலம் பார்த்து, சந்திரபலம் பார்த்து செஞ்சோம்னா எந்த தொழிலும் சரி, எந்த வியாபாரமும் கெட்டு போவது இல்லை. அதுதான் முக்கியம். நாள், அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறது, நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான். அப்போ எதுக்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு வண்டி வாங்குகிறோம், வாகனம் வாங்குகிறோம், ஏதாவது பண்ணுறோம், யோக பலனில் வருது, பேங்கில் கொடுப்பான், பேங்கில் நல்ல நாள் பார்த்துட்டு இருப்பான், பேங்கில் நல்ல நாள் பார்ப்பாங்க, ஒரு நிர்வாகத்தில் பார்ப்பாங்களா. உங்களுக்கு என்ன தேவை, நமக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ விருச்சிகத்துக்கு குறுபலம் உண்டு. விருச்சிகத்துக்கு 7க்கு 7 சமசத்துவம் பார்வை உண்டு. அப்போ நண்பர்களால் ஒரு லாபம், மனைவினால் லாபம். எப்படி? மனைவினால் லாபம், நண்பர்களால் லாபம், வாழ்க்கை துணையினால் லாபம், எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். அப்போ என்ன செய்யணும்? குறிப்பாக வடக்கு முக அம்பாள் வழிபாடு, வடக்கு முக அன்பாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஜெயிப்பு உங்களுக்கு தான், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் வெக்காளி, திருச்சியில் வெக்காளி அம்மன் இருக்குது, காளிகாம்பாள் இருக்காங்க, வெக்காளி அம்மன் இருக்காங்க, பவானி இருக்காங்க, பவானி கூடுதலில் அம்பாள் இருக்கா. நிறைய இடத்துல அம்பாள்கள் நிறைய இப்போ தான் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அப்படி கும்பிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். விருச்சக ராசிக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆனி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.